சிவாய நம வாழ்க. சக்தி வாய்ந்த இந்த ஆடி மாதம் இன்று முதல் தொடங்கவிருக்கு மக்களே. இந்த ஆடி மாதம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது வழிபடும் முறைகள் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. ஆடி பண்டிகை மழைக்காலத்தின் துவக்கமாக இருக்கும். ஆடி மாதத்தின் முதல் நாளே ஆடி பண்டிகை என்று கோலாகலமாக கொண்டாடப்படும். மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் என்று களைகட்டும். குறிப்பாக ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பூரம் என்று முதல் நாள் தொடங்கி ஆடி இறுதி நாள் வரை எல்லா நாளும் பரபரப்பாகவே இருக்கும். ஆடி 1 எப்போது வருகிறது, ஆடி பண்டிகைக்கு ஆடி மாத பிறப்பு அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே பார்க்கலாம். ஆடி பிறப்பு 2024. ஆடி மாதம் ஜூலை 17 2024 புதன்கிழமை அன்று பிறக்கிறது. ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அன்று முடிகிறது. ஆடிப்பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி நாள் அன்று வருகிறது. ஆடி பண்டிகைக்கு அம்மனை வீட்டுக்கு அழைப்பதோடு பெருமாளுக்கு உரிய ஏகாதசியின் புதன்கிழமையும் இணைந்து வருவது மிக விசேஷமாகும். எந்த விசேஷமாக இருந்தாலும் விசேஷ நாளன்று வீட்டை துடைப்பது சுத்தம் செய்வதோ கூடாது. எனவே ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் தடவி மாவிலை தோரணமும் வேப்பிலையும் கட்டலாம். புதன்கிழமை காலை வீட்டு வாசலில் பெரிய கோலம் போட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு பூக்களால் அலங்கரிக்கவும். ஆடி மாதம் பெரும்பாலானவர்கள் தங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வார்கள். வெவ்வேறு ஊரில் வசிப்பவர்கள் கூட ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருப்பதால் ஆடி மாத பிறப்பன்று காலையில் விளக்கு ஏற்றிய பிறகு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு குலதெய்வத்தை காணிக்கையாக ₹1 அல்லது தங்களால் இயன்ற தொகையை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள். குல தெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அதை பிரார்த்தனை உண்டியலில் சேர்த்து விடுங்கள். அம்பாளுக்கு அல்லது அம்மன் படங்களுக்கு மல்லி முல்லை ரோஜா பூக்களை மலைகளை சாற்றி விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளவும். இது போன்ற விசேஷ நாட்களில் வெல்லம் தேங்காய் சேர்க்கப்பட்ட பருப்பு பாயசம் செய்வது வழக்கம். இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் அம்பாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்களில் ஒன்றாகும். கற்கண்டு தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு நாணயங்கள் இனிப்புகள் பழங்கள் வெல்லம் உள்ளிட்டவை வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்யுங்கள். லலிதா சகஸ்ரநாமம் அபிராமி அந்தாதி போன்ற கவசங்களை கூறலாம் அல்லது கேட்கலாம். ஆடி மாப்பிள்ளையை தேடிப்பிடி என்ற பழமொழியே உள்ளது. சேலம் ஈரோடு போன்ற பகுதிகளில் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதுமண தம்பதிகளுக்கு தலை தீபாவளி போல தலை ஆடி கொண்டாடும் பழக்கம் இருக்கிறது. மகளுக்கும் மருமகனுக்கும் தலை ஆடி விருந்து கொடுப்பது வழக்கமாகும். புதன்கிழமை ஆடி பிறப்பு வருவதால் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவதும் துளசி பூஜை செய்வதும் மிகச் சிறப்பாகும். காலை மாலை தவறாமல் விளக்கேற்றி கற்கண்டு சர்க்கரை வெல்லம் என்று ஏதேனும் ஒரு இனிப்பை நைவேத்தியமாக வைக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட்ஸ் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப பண்ணுங்க மக்களே.